அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஈரான் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தை என்ன ஆனது? டாலரை சார்ந்திருக்கிறத குறைக்கிறதுக்காக பிரிக்ஸ் நாடுகள் எடுத்திருக்கக்கூடிய அடுத்த முயற்சி. வங்கதேசத்துக்கு திடீர்னு வந்திருக்கக்கூடிய 3 ரஷ்ய போர்க்கப்பல்கள் என்ன காரணம்? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஈரானோட அணுசக்தி திட்டம் தொடர்பாக அந்த நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட மறைமுக பேச்சுவார்த்தை ரோம்ல நடைபெற போகுது. முதல் கட்டமாக ஓமன் தலைநகர் மஸ்கெட்டில் பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் சந்திச்சு பேசினாங்க. அதுபோக அமெரிக்கா சார்பாக சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்ஸ்காஃப் தலைமையிலான ஒரு குழுவினரை அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க. 2 தரப்புக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை வரைக்குமே நடந்தது. அதில் ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமெரிக்காவோட அணு ஆயுத ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நாங்கள் ஒரு நிபந்தனையை விதிப்போம் அப்படின்ட்டு அமெரிக்கா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்னிங்கை ஏற்றுக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் ஆயுதங்களை கைவிடுறதுக்கும் தயார் தான், ஆனால் அப்படி பண்ணணும்னா மொத்த மத்திய கிழக்கு நாடுகளும் நாங்கள் சொல்கிறத செய்யணும். மொத்த மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது இஸ்ரேலும் சேர்த்து எல்லோரும் ஆயுதங்களை கைவிடணும். இஸ்ரேல் அணு ஆயுதங்களை கைவிட்டாங்க அப்படின்னா நாங்களும் மொத்தமாக அணு ஆயுத ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. இதற்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருந்ததுன்னா, அதாவது வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது, பரஸ்பர மதிப்பு அடிப்படையில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டிருந்தாங்க. ஆக அந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமான முறையில் நடந்திருக்கு அப்படின்னாலும் கூட உடன்பாடு எதுவும் எட்டப்படலை, கையெழுத்து எதுவும் சைன் ஆகலை. இந்த நிலையில தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஏப்ரல் 19ஆம் தேதி ரோமில் நடைபெற போகுது. இந்த நிலையில தான் ஈரானுடனான அந்த பேச்சுவார்த்தை பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்காவோட அந்த அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு ஈரான் ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் இராணுவ நடவடிக்கை ஏதாவது எடுப்பீங்களா அப்படின்னுட்டு ட்ரம்ப் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் தாமதத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கு, இது தொடரக்கூடிய பட்சத்தில் ஈரானோட அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இராணுவ நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன், ஏன்னா ஈரான் அணுசக்தி திட்டத்தில் அணு ஆயுதம் தயாரிக்கிறத நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஈரான் அணு ஆயுதத்தை முற்றிலுமாகவே மறந்துடணும், ஈரான் கிட்ட அணு ஆயுதமே இருக்கக்கூடாது, அந்த நாடு அணு ஆயுதத்தை வைத்திருக்கவும் முடியாது, மீறினாங்க அப்படின்னா நிச்சயமாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோட இராணுவ நடவடிக்கை என்பது இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு ஈரான் அமெரிக்காவோடு ஒப்பந்தம் செய்யக்கூடிய பணியை விரைவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காரு. ஆக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி. கஜகஸ்தானில் அல்மாட்டி நகரில் காமன்வெல்த் நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சர்களோட கூட்டம் பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கு முன்பு நடந்தது. அதில் ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பிரிக்ஸ் நாடுகள் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருப்பாரு. அவர் பேசும்போது, இந்தியாவுடன் தேசிய கரன்சியில் வர்த்தகம் செய்ய நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சர்வதேச பண பரிமாற்ற அமைப்புக்கு மாற்றாக பிரிக்ஸ் நாடுகள் ஒரு புதிய பண பரிமாற்ற தளம் பேமெண்ட் பிளாட்ஃபார்மை உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. இந்த முயற்சியில் பிரேசிலுடைய பரிந்துரைகள் ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆக பிரிக்ஸ் கரன்சி அப்படிங்கிற பேச்சு இப்போதைக்கு இல்லை அப்படின்னாலும் கூட டாலர் ஆதிக்கத்துக்கு எதிராகவும் ஐரோப்பிய நாடுகளோட ஆதிக்கத்துக்கு எதிராகவும் ஒரு பேமெண்ட் பிளாட்ஃபார்மை கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இதன் மூலமாக தெரிய வருது. அவருடைய பேச்சை முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஸ்விஃப்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம். சர்வதேச அளவில் பணப்பரிமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்விஃப்ட் பயன்படுது. 200க்கும் அதிகமான நாடுகள், 11,000க்கும் அதிகமான பேங்க்ஸ் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த முறையை. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு இந்த முறை பயன்படுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதில் அமெரிக்க டாலர் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது மேற்கு நாடுகளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எனவே தான் ரஷ்யாவும் சீனாவும் மாற்று பண பரிவர்த்தனை சிஸ்டத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க.
ரஷ்யா பார்த்தீங்கன்னா SPFS அப்படிங்கிற ஒரு முறையையும் சீனா CIPS அப்படிங்கிற ஒரு முறையையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க. இப்போதைக்கு விஷயம் என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் நாடுகளுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா டாலருடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு. ஆக இதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரிக்ஸ் நாடுகளே வந்து திட்டம் போடுறாங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நாம கச்சா எண்ணெயை வாங்குறோம், அதுக்காக டாலரை கொடுக்குறோம். இதையே சொந்த கரன்சியில் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரிக்ஸ் அமைப்புகள் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி நடந்ததுன்னா இந்தியா டாலரை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ரஷ்யா மட்டும் கிடையாது, பிரேசில், சைனா, தென்கொரியான்னு சொல்லிட்டு 10 நாடுகளுக்கு இடையே அந்த சொந்த கரன்சியில் பரிவர்த்தனையை மேற்கொள்வதற்கு புதிய பரிவர்த்தனை அமைப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உதவும். டாலரை தவிர்க்கிறதன் மூலமாக நம்மளால பொருளாதாரத்தில் சொந்தமாக வளர முடியும். அதே மாதிரி நம்முடைய ரூபாயின் மதிப்பை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நிபுணர்கள். அந்த வகையில் தான் ரஷ்யாவோட அந்த புதிய ஐடியா நமக்கு லாபமானதாக இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியா என்ன சொல்ல போகிறாங்க, எந்த மாதிரியான நடவடிக்கையை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியாமல் இருக்கு. அடுத்ததாக வங்கதேசம் சீனா இடையேயான உறவு அப்படிங்கிறது தொடர்ந்து வலுவடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் திடீர்னு ரஷ்யாவோட 3 போர்க்கப்பல்கள் வங்கதேசத்தோட சிட்டகாங் துறைமுகத்துக்கு போயிருக்கு. சமீபத்தில் வங்கதேசத்துடைய இராணுவ தளபதி வாக்கருஸ்ஜமான் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த நிலையில தான் அந்த நாட்டுடைய போர்க்கப்பல்கள் வங்கதேசத்துக்குள்ளேயே வந்து நுழைஞ்சிருக்கு. இதனுடைய பின்னணியில் சீனாவை ஓரம் கட்டுறதுக்கான முயற்சி தான் இதுவோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட தற்போது எழுந்துள்ளது. வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அரசு நம் நாட்டோடு தொடர்ந்து மோதல் போக்கு கடைபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தான், சீனா அந்த நாடுகளோடு நெருக்கம் காட்டிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட முகமது யூனுஸ் சீனாவுக்கு போயிட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு. 2 நாடுகளிடையே வர்த்தக ரீதியான ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களில் சீனாவுடைய ஆதிக்கத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வழியாக பூட்டான், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கு சரக்குகளை அனுப்பி வைக்கிறதுக்கு வங்கதேசத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதியை அதிரடியாக நம்ம இந்தியா ரத்து பண்ணிட்டாங்க. இது வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறி இருக்கு. இனிமேல் வங்கதேசம், பூட்டான், நேபாளம் அந்த நாடுகளுக்கெல்லாம் சரக்குகளை ஏற்றுமதி செய்யறதுக்கு அவங்க கூடுதல் பணத்தை வந்து செலவிட வேண்டிய சூழல் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ சீனாவோடு கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் வங்கதேசம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையாக மத்திய அரசு வந்து இதை பார்க்குறாங்க. இப்படியான ஒரு சூழலில் தான் தற்போது இன்னொரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, வங்கதேசத்துக்குள்ள ரஷ்யாவோட 3 போர்க்கப்பல்கள் என்ட்ரி கொடுத்துருக்கு. வங்கதேசத்தோட சிட்டகாங் துறைமுகத்துக்கு ரஷ்யாவோட ரெஸ்கி, ஆல்டார் ஷெட்டஷான்போ, பெச்சங்கா அப்படிங்கிற 3 போர்க்கப்பல்கள் 4 நாள் பயணமாக வந்திருக்கு. இந்த போர்க்கப்பல்களை வங்கதேசத்தோட கடற்படையை சேர்ந்த BNS காலித் பின் வாலித் அப்படிங்கிற அந்த கப்பல் தான் வந்து வரவேற்றிருக்கு. இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சீனாவுக்கு எதிரானதாக பார்க்கப்படுது. அதாவது சீனா கிட்ட இருந்து வங்கதேசம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இராணுவ தளவாடங்களை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடற்படை, விமானப்படை இந்த 2லேயுமே வந்து சீனாவை தான் அதிகமாக வங்கதேசம் நம்புகிறாங்க. ஆனால் வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவை மட்டுமே அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பயன் கிடையாது. ஏன்னா சீனா பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளை பகைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால் இன்னொரு நாட்டோடு ஒரு நல்ல உறவை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வங்கதேசத்தோட இராணுவ தலைமை தளபதி வாக்கருஸ்ஜமான் வந்து நினைக்கிறாரு. அப்படி நல்லுறவை வளர்க்குறதுக்காக அவர் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்த ஒரு நாடுனா அது ரஷ்யா தான். இதனை அடுத்து தான் சமீபத்தில் 5 நாள் பயணமாக வாக்கருஸ்ஜமான் ரஷ்யாவுக்கு போனார். ரஷ்யாவோட முப்படை அதிகாரிகளையும் வந்து சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தினார். அதுக்கப்புறம் தான் 2 நாடுகள் இடையேயான உறவை வந்து வலுப்படுத்துவது பற்றி ஆலோசிச்சிருக்காரு. அந்த ஆலோசனையை தொடர்ந்து தான் ரஷ்யாவோட 3 போர்க்கப்பல்கள் வங்கதேசத்துக்கு வந்திருக்கு. ஆக ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆசியாவில் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க எப்போவுமே நினைப்பாங்க. அதன்படி தான் நம்ம நாடும் ரஷ்யாவும் கூட நெருங்கிய நட்பு நாடுகளாக எப்பவுமே இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான், வங்கதேசம் இந்த நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனாவோடு ரொம்பவே நட்பாக இருக்காங்க. இந்த நாடுகள் சீனா கிட்ட இருந்து தான் அதிகமான ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையை கொஞ்சமாவது மாற்றணும் அப்படிங்கிறக்காக தான் ரஷ்யா சில வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதன்படி தான் பாகிஸ்தான், வங்கதேசம், மியான்மர் உள்ளிட்ட நாடுகளோடு ரஷ்யா கொஞ்சம் நெருக்கம் காட்ட தொடங்கி இருக்கு. மியான்மரில் இராணுவ ஆட்சிக்கு ஆதரவாக ரஷ்யா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி
பாகிஸ்தானோடு சமீபத்தில் கூட கடற்படை கூட்டு பயிற்சி ஒன்றை ரஷ்யா மேற்கொண்டது. அதற்கு 3 போர்க்கப்பல்களையும் அனுப்பி வச்சாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக தான் தற்போது ரஷ்யா வங்கதேசத்துக்கு 3 போர்க்கப்பல்களை அனுப்பியிருக்கு. ஆக வங்கதேசம் ரஷ்யா இடையேயான இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சீனாவோட ஆதிக்கத்தை கொஞ்சம் சரிக்கிறதுக்கான வேலை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.